மாத்து அப்பதான் நல்லா இருக்கும். எனக்குலாம் நான்லாம் வரவே இல்லை, கேமே வர மாட்டேன், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருவேன். யூடியூப் வர மாட்டேன், எதுவுமே வர மாட்டேன். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு மானம் கெட்டு போய் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. யாரு விளையாட சொன்னா? சத்தியமா விளையாட மாட்டேன். அவ்வளவு லைவ் எல்லாத்தையும் என் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அவ்வளவு சேனல்ல வித்துருவேன், நான் கிளம்புவேன். அப்படி ஒண்ணு தோழி மாரி எனக்கு தேவை மாரியே இல்ல. ஆனா அந்த 10 நிமிஷம் கமெண்ட்ரி வீணா போச்சு ப்ரோ. 10 நிமிஷம் கமெண்ட்ரி வீணா போச்சு. அவ்வளோ ஹைப்பு, அவ்வளோ ஒரு இது, ஒரு ஏதாவது ஒரு இவனுக்கு ஒரு கரியர் உருவாகிறாதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டு இருந்த பொட்ட நாய 2 செகண்ட்ல விட்டாம 2 செகண்ட்ல திமிர் எடுத்த நாய். இப்படா வாழ்க்கையில திமிர் மட்டும் இருக்கக்கூடாது. இப்படா வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? திமிர் மட்டும் இருக்கக்கூடாது. கீழே போய் சாப்பிடு போ, ஓடு. சாப்பிட்டியா? குட் பாய். இப்ப வேணா கொஞ்சம் கழிச்சு வரலாம், போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இப்ப வேணா கீழே போ, சொன்ன கீழே போ, கீழே போ. ஆனா அவன் ஒரு கம்பேக் கொடுத்தான் பாருங்க உண்மையாலுமே. ஐயோ வேற நான் மைண்ட்ல கூட மறுபடியும் கமெண்ட் கொடுக்க மாட்டேன். ஆட்டு ஆளாட்டி போட்டு போங்க. 10 நிமிஷம் வீணா போச்சு. அவன் போட்டு இப்ப செருப்பு அடிப்பான் அவனை. அந்த மேட்ச் ஆனா எக்ஸ்ட்ரீம் புஷ் ஆனா ப்ரோ நரேன். உண்மையாலுமே அவனோட கண்டென்ட் ஆஃப் லைஃப் டைம் அவன் நடந்தது. அப்ப அவ்வளோ பீக்கு, அத்தனை இது, அவ்வளோ புஷ், ஒரு செகண்ட்ல ஹெட்ஷாட், எல்லாமே சூப்பரா ஆனான் ப்ரோ. எல்லாமே சூப்பரா ஆனான். கடைசியில ஆணவம் வந்து அவனோட அழிவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒரு 2 செகண்ட் மட்டும் உள்ள உட்காந்து வர வச்சு மட்டும் அவனை அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அப்படியே எல்லாமே மாறி இருக்கும். பட்ட பையன் எல்லாத்தையும் விட்டான். செருப்படி வாங்க போய் இப்ப நல்லா செருப்பு அடிப்பாங்க. இதை வேற இப்ப இந்த செருப்படி நீங்களே பாருங்க. ஜாலியா வாழ்க்கையில இதை மட்டும் நீங்களே எடுத்துக்கோங்க. திறமை எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா அந்த ஆணை வந்து அழிவை கொண்டு வந்து கொடுக்கும். மூணுக்கு ஒண்ணு. ஒன்னு 2க்கு 3. அந்த மேட்சே போயிடுச்சு ப்ரோ. அந்த இதே போயிடுச்சு. அந்த போன தடவை அந்த மாதிரி ஆனதே போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியலையா? அந்த இதே போயிடுச்சு. அந்த ஃபார்மே போயிடுச்சு. உண்மையே சொல்றேன், அவன் என்னதான் நடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாத மாதிரி காட்டிட்டாலும் அவன் மனசுக்கே தெரியும் அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. அவனே தன்னை கீழே இறக்குவான். அவன் என்னதான் நடிச்சாலும் அவனுக்கே தெரியும், ஆமா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு திமிர் காட்டிட்டோம் அப்படின்னு. அடிச்சு சொல்றேன், ஃபேக்கா அதை சொல்லி சுத்திட்டு இருப்பான் பாருங்க. இப்போ கண்டிப்பா ஃபேக்கா அதை சொல்லி சுத்திட்டு இருப்பான். டிசப்பாயின்மெண்ட்ல எனக்கே கமெண்ட், அவன் நல்லா அடிச்சாலுமே கமெண்ட் கொடுக்க தோணல. அப்படியே பாருங்க. ஆனா போன மேட்ச் நான் எப்படி கமெண்ட் கொடுத்திருந்தேன் அவனுக்கு. அப்படியா அவ்வளவுதான். டொட்டோ அடிக்கிறதே கடினம். அவன் எப்பவாவது ஒரு தான் மிஸ் ஆவான், அப்பவே அடிக்கணும் அவனை. ஏண்டி தங்கம்
ஓடி தங்கச்சில சாப்பிடுடி அப்போ போய் சாப்பிட்டு அடி தங்க பொடி சாப்பிட்டு அடிமோ பத்துக்காரா இந்த மேட்சே எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. நான் கீழே போய் கூட ஃப்ரூட்லாம் கொடுத்துட்டு போன மேட்ச் சீட்டோட என்ஜின் உள்ளில இருந்து கலரிட்டு இருந்தேன் நான். அப்படிடா இப்படி சாவட்டும் சாவட்டும் சாவணும். இதுதான் வாழ்க்கையோட பாடம். சாவணும் அவன் சாவணும் செத்து ஒலி சாவட்டும். அந்த 2 செகண்ட் அவனோட இதுல எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். சாவட்டும் அப்பதான் அடுத்த எவனும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டான். சாவடா போடுறா போடு போடுப்பா போடு வண்டத்தோட உச்சம் போடு போடு போடு. 2 செகண்ட் அவனுக்கு என்னென்ன கொண்டு கொடுத்துருக்கு பாருங்க. 2 செகண்ட் எவ்வளவு கொண்டு கொடுக்க பாருங்க அவமானத்தை. போடு 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 போட்டு வாய ஃபேன்லயே போட்டு அடிக்கணும். போட்டு அவன் என்னென்னோ பண்ணி அடிக்கிறான் பாரு அவன். டோட்டலாம் செல்ஃப் நேட்லாம் போட்டு இத்தனைக்கு லீடிங் இருக்கும்போது கூட வெஸ்ட் ஹெல்மெட் டேமேஜ் ஆனால் செல்ஃப் நேட்லாம் பண்றான். அதுதான் கேம்ல வந்து கரெக்டான தன்மைன்றது. ஒரு விஷயத்த நம்ம வேலையை கரெக்டா செய்யறோன்றது அதுலதான் இருக்கு. டபுள் மடங்கு லீடிங் போயிட்டாப்பா. 8க்கு 14 இங்கே போயிட்டோம். இங்க வேற ஃபுல்லா ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க கேம் விளாடுறான். போன மேட்ச் அவன் எவ்வளவு பிரஷர்ல இருந்தான். கடைசியில எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டு
பயந்து நின்னுட்டு என்ன ப்ரோ எமௌண்ட்லாம் போட்டு அடிக்கிறான் அவனை. கடவுளே. Team victory. Ore wa Super Vegeta da. சொல்றா இப்ப என்ன காரணம் வச்சிருப்பிய வெறியா ஒரு காரணம். போய் எங்கேயாவது இதுக்குள்ள டிச்சுக்குள்ள உட்கார சொல்லுங்க அவன். அப்படி என்ன எதுக்குள்ள உட்காருவான்? ஏன்னா 16 கில் அடிச்சுட்டு எப்படி கேம்ப் அடிச்சு நான் தான் 16 கில். இப்ப கேம்ப் அடிச்சுனா அவன் என்ன 1 கில் கூட அடிக்க மாட்டான். நரேன் just change your name and come நரேன். just ஒரு 2 செகண்ட் உன்னோட லைஃபோட கண்டென்ட் உன்னோட growth எல்லாத்தையும் உன்னோட திமிரோட 2 செகண்ட் விட்ட. அதுதான் இது. என்ன மேட்டர் தெரியுமா? நீ செருப்புல முக்கி அடிச்சாலும் எனக்கு வந்து திருந்தாத நானு. நானே எனக்கு விட்டம் பாருங்க. என்ன பேரு மாதிரி இருக்கும், உயிர் மாதிரி இருக்கும், எல்லாமே மாதிரி இருக்கும். தேவையா உனக்கு? தேவையா? உன்னோட முக்கியமா போட்டதே கேம்ப் அப்படியே போட்டீங்க மூளையில நக்கிட்டு உட்கார்ந்து வெளுத்துருவேன். அவன் ஜெயிச்சுரத்திய திட்டுனா செருப்புல உன்னை சாணி முக்கி அடிப்பேன். திட்டவே இல்லையா அவன் கேம்ப் நாய் மாதிரி போத்தாங்க நாய். நீயே போன மேட்ச் அப்படியே அப்ப எதுவுமே நோட்ல நீயே போன மேட்ச் அதேதான். அவன் எப்பவுமே அவனோட கேம்ல ஒண்ணுதான். அவங்க உட்காருவான், நீ வர வச்சு அடிப்பான். வாய் வெளுத்துருவேன் நாயே. வாயில தானே அழிஞ்ச. தோத்துட்டுனா ஜெயிச்சுட்டு போயிட்டு பாராட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஏதாவது வாய் பேசக்கூடாது அவங்க போயிட்டு. நான் ஜெயிச்சா பாராட்ட உங்களுக்கே தரானே. அவ்வளவுதான். ஜெயிச்சா நான் பாராட்ட மாட்டேன். பாராட்ட மாட்டேன். போய் செருப்படி தான் வாங்குவேன். நாய் மாதிரி. நாய் அடி வாங்கினா நான் கொலைக்கு தான் தெரியும். ஏன் கொலைக்கிற? கொலைக்காத. லீடிங்ல இருந்தா நான் மேலே ஏறி போலையா? கண்டை விட்டு ஏறி வர மாட்டான், மயிர் விட்டு ஏறி வர மாட்டான். குட்டி குஞ்சன் மாத்திட்டு போயிட்டே இரு. நீதானே கேட்ட சொன்ன. மனசாச்சோட நீ லீடிங்ல இருந்த போது கடைசி 2 செகண்ட் தானே. கடைசி 2 செகண்ட் பொத்திட்டு இருந்தேன்னா இந்நேரம் வேணும்னே விட்ட. என்ன செருப்புல அடிங்க. சத்தியமா நான் வேணும்னே விட்டதுக்கு எனக்கு தேவை மாதிரி தான். அதுக்கு பேர் இல்ல ஆணவம். ஆணவத்தின் உச்சம். ஆணவம்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் போய் இங்க இருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நான் அவனை பேன் பண்ணிட்டு நான் சரி நமக்கு அது தேவையா? பேன் நமக்கு தேவையா? பேன் நமக்கு தேவையா? நமக்கு பேன் நமக்கு தேவையா? பேன் நமக்கு தேவையா? நமக்கு பேன் வந்து தேவையா? எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டென்ட் உருவாகிட்டு இருக்கு. உனக்கு கேம் வந்து உனக்கு தூக்கி ஒண்ணு கொடுக்குது. நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு வேஷம் போட்டதுக்கு உனக்கு கேம் வந்து உனக்கு தூக்கி ஒண்ணு கொடுக்குது. இந்தா வச்சுக்கோடா அப்படின்னு. சத்தியமா இவன் ஒரு ஆளே கிடையாது. நான் இவனை ஜெயிக்கிற எனக்கு ஒரு கேம்ப் பண்ணி உட்கார்ந்து ஜெயிச்சான் பாத்தீங்களா? சின்ன பையன் அவன் ஜெயிச்சானா ஒத்துக்கிட்டு பாராட்டிட்டு போறதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது தப்பு. ஜெயிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் ஜெயிச்சிட்டான். நீ உனக்கு இருக்க அதே பிரஷர் போன மேட்ச் அவனுக்கு இருந்துச்சு. அவன் கடைசி 2 கில்லு ஆணவத்துல விளையாடல, தன்னோட கண்டென்ட காப்பாத்திக்கிறதுக்காக வந்து விளையாண்டான். முன்னாடி உன்னோட இடத்துக்கே வந்து ஒன்னு அடிச்சான். ஜெயிச்சர் தப்பா பேசாத. உனக்கு இருக்க அதே சேம் பிரஷர் அவனுக்கு இருக்கு. நான் 2 பேருக்கு பொதுவாக சொல்றேன்.